ஹாய் பிள்ளைங்களா, இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அட்டாமிக் மாஸ். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் இப்போ சொன்னோன்னே நீங்களும் நினச்சிருப்பீங்க இவ்வளோ சிம்பிளான டாபிக் நம்ம பார்க்கணுமா என்ன அப்படின்ட்டு. ஆனால் அந்த டாப்பிக்குன்ட்டு ஒரு ஓன் வெயிட்டேஜ் இருக்குது. சிம்பிள் எட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்னு ஓன் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம அடுத்த கிளாஸில் மோல் கான்செப்ட் பார்த்துட்டு மோலார் மாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்போ மோலார் மாஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இங்கே நம்ம பார்க்க போகிறது அட்டாமிக் மாஸ். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அட்டாமிக் மாஸ்னு ஒன்று இருக்குது, மோலார் மாஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எதை எங்கே பயன்படுத்துகிறாங்க, ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, டிஃப்ரென்சஸ் என்ன நம்மளுக்கு புரியும். சரிங்களா? அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டாப்பிக்னு ஒன்று இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம மோலார் மாஸ் பார்க்கும்போது அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுக்கும் சிமிலார் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது அடுத்த டாபிக் இது ஒரு சப் டாபிக் மாதிரி அங்கே ஆக்ட் ஆகும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அட்டாமிக் மாஸ்ன்றது மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். இதுதான் அதோட டெஃபினிஷன். அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னா கார்பன் ஆட்டம் ஒரு ஆட்டத்தோட மாஸ் என்ன, அதுதான். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் என்ன. அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தோட மாஸ் என்ன, அதுதான் அட்டாமிக் மாஸை டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் மாஸ்ன்றது ஒரு ஆட்டத்தோட மாசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு ஆட்டத்தோட மாசை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஆட்டம் உள்ள என்னென்னலாம் இருக்கும், அதோட சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் என்னென்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். கரெக்ட் தானே? ஸோ அப்போ மாஸ் ஆஃப் an atom is equal to, அதில் என்னென்ன இருக்குது, புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் into number of proton plus mass of electron into number of electron plus mass of neutron into number of neutron. புரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கோம், எம்பிட்டு புரோட்டான் இருக்குது, எம்பிட்டு எலக்ட்ரான் இருக்குது, எம்பிட்டு நியூட்ரான் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலும் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சு அதோட மாசம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. கரெக்டு தானே? இப்போ நான் சொல்கிறது புரியுதில்ல? இப்போ எத்தனை புரோட்டான் இருக்குது அதோட மாசம் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ புரோட்டானோட மாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு, மொத்தம் எத்தனை புரோட்டான் இருக்கோ அதோட மாஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதே போல் எலக்ட்ரானுக்கும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை நியூட்ரான் இருக்குது இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஆட்டத்தோட மாஸ் கிடைக்கும். கரெக்டு தானே? புரிஞ்சில? இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னு புரிஞ்சில? சரி, ரைட். நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் நடத்தினேன். கரெக்டுங்களா? அப்போ வந்து அந்த டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணும்போது சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இவங்களோட மாஸை ஏஎம்யூவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இன்கேஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூஸாக இருக்கும் அப்ளிகேஷனுக்கு. ஸோ மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து என்னென்னா 1.007 AMU, which is nearly equal to 1 AMU. ஓகேங்களா? அதே போல் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 0.005 AMU, which is nearly equal to 0 AMU. நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம கால்குலேஷனுக்கான ரவுண்ட் ஆஃப் பண்ண ஃபிகர்ஸ் தான். ஆக்சுவலி கரெக்டான வேல்யூ இதுதான். பட் யூ கேன் கன்சிடர் திஸ் ஒன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன். ஓகேங்களா? மாஸ் ஆஃப் நியூட்ரான் வந்து 1.008 AMU. நீங்கள் ஆக்சுவலி இந்த பாட்டை நான் உங்களை பண்ண சொல்லியிருந்தேன். பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட், பண்ணலனாலும் பரவாயில்ல. நான் சொல்லிட்டு நீங்கள் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, விச் இஸ் நியர்லி ஈக்குவல் டு 1 AMU. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு மாஸ் கிடச்சிச்சு ஏஎம்யூ வேல்யூவில். ஏஎம்யூனா என்னென்னு உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏஎம்யூன்றது என்னது, அட்டாமிக் மாஸ் யூனிட். அதோட வேல்யூ என்னது 1.67 into 10⁻⁻24 kg. கரெக்டுங்களா? கரெக்டாக இல்லை, தப்பு. அதோட ஏஎம்யூ வேல்யூ என்ன அப்படின்னா
1.67 into 10 power minus 24 கிராம் தான். லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல வந்து கிலோகிராம் போடக்கூடாது, இந்த மிஸ்டேக்ஸை வி வில் டூ. இந்த 1.67ன்றதை ஞாபகம் வச்சுப்போம். ஆனால் என்ன பண்ணிடுவோம், இந்த ரைஸ் டு த பவர் minus 24ன்றதை மறந்துடுவோம். பட் திஸ் இஸ் த கரெக்ட் வேல்யூ, 1.67 into 10 power minus 24 கிராம். ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஏஎம்யூ வேல்யூவில் கிடச்சிருச்சு. இப்போ இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் புரோட்டான் என்னது, 1 AMU இன்ட்டு நம்பர் ஆஃப் புரோட்டானை வந்து வெறுமனே பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 0 AMU. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ அந்த பாட்டை விட்டுலாம். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 0 AMU. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு இப்போ மாஸ் ஆஃப் நியூட்ரான் என்னது, அகெயின் 1 AMU இன்ட்டு நம்பர் ஆஃப் நியூட்ரான் விச் we can consider as n அப்படி போட்டுக்கலாம். இப்போ 1 AMU காமனாக இருக்குது. ஸோ 1 AMUவை காமனாக எடுத்துட்டோன்னா P + n அப்படின்னு வருது. வாட் இஸ் P + n? சின்ன வயசில் படிச்சிருப்பீங்களா? நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான் என்னது, மாஸ் நம்பர், which is nothing but A into AMU. P + n, which is nothing but mass number, proton and neutron. ஸோ எப்படி சிம்பிளாக வந்து வச்சு பாருங்கள், மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு A into AMU. ஏன்றது என்னது, மாஸ் நம்பர்ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இந்த மாஸ் நம்பரை வந்து அப்போ வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது, ஏதோ ஒரு ரெண்டோட நம்பர்ஸ் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு எனக்கு மாஸ் நம்பர் வரும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆனால் எதுன்னு ஷியோராக தெரில அப்படின்னா நான் சிம்பிளாக ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். மாஸ் நம்பரை கன்சிடர் பண்ணும்போது நியூக்ளியான்ஸ், அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆட்டம் உள்ள இப்படி நியூக்ளியான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான் சுற்றி வரும். சரிங்களா? அந்த நியூக்ளியான்ஸ் அது என்ன அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அதனால தான் அவங்க பேர் நியூக்ளியான்ஸ். ஸோ நியூக்ளியான்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணலாம், எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா மாஸை கன்சிடர் பண்ணும்போது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எலக்ட்ரான்ஸோட மாஸ் வந்து புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரானோட 1850 மடங்கு கம்மியாக இருக்கும். ரிலேட்டிவ் மாஸில் படிச்சுப்பீங்க சின்ன வயசில். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எலக்ட்ரானை வந்து மாஸ்க்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரொம்ப பொடிசானவன், ரொம்ப கடுசானவன், அவனை கண்டுக்க தேவையில்லை. புரோட்டானையும் நியூட்ரானையும் கண்டுக்கிட்டால் போதும். ஸோ மாஸ் நம்பர் இஸ் நத்திங் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு என்னது வந்திருக்கு, A into AMU. வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தானே இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்த கிளாஸில் மோல் கான்செப்ட் பார்த்துட்டு மோலார் மாஸ் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி சிம்பிள். மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் நத்திங் பட் A into AMU. வாட் இஸ் AMU? அட்டாமிக் மாஸ் யூனிட். அதோட வேல்யூ என்ன, 1.67 into 10 power minus 24 கிராம். ஏன்றது என்னது, மாஸ் நம்பர். வாட் இஸ் அன் மாஸ் நம்பர்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். எல்லாமே நான் கேட்க உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரி, I'll finish this topic. ஓகே. ஸோ அட்டாமிக் மாஸ்னால் என்ன, சிம்பிளாக சொன்னால் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். ஒரு ஆட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கும், ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குமா? ரைட்டு. ஸோ அப்போ எத்தனை கவுண்ட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதோட மாஸை ரெஸ்பெக்டிவாக நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆட்டத்தோட மாஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்டூ நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டூ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் இன்டூ நம்பர் ஆஃப் நியூட்ரான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மாஸ் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணியிருக்கோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனல் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் நத்திங் பட் A into AMU. ஃபினிஷ். ஓகே, எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க, எல்லாம் புரிஞ்சிருக்கணும். ஐ ஹோப் ஸோ. ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த கிளாஸ் வரும்போது ஒரு 10 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஹீலியம், சோடியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன். இப்போ நான் சொன்ன அந்த 10 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக
இந்த கோர்ஸ் ஆஃப் பீரியட் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.